வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1966 நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது சோஷியல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகவியல் ஆசிரியர் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு. அதாவது நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி உருண்டையானது, மேல்பரப்பு நல்லா குளிர்ந்து நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளே போக 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 பார்த்தீங்கன்னா சூடு அதிகமாகிட்டே போய் ஒரு இடத்துல குழம்பு மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும், எரிமலை அப்படின்னு சொன்னார். சரியாக சொல்கிறார், நம்ம கேட்டுக்கிட்டோம். அதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்குறதுக்கோ அல்லது அதை காட்சிகளாக காட்டுறதுக்கோ அன்னைக்கு வசதிகள் இல்லை. ஆனால் ஒரு உதாரணம் நல்லா சொல்லுவார், அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அது காரணம் என்னென்னா, அது போண்டா சமாச்சாரம். ஒரு சூடான போண்டா நல்லா வெந்து எடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா லேசாக ஆறுன மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தா அதை 2 கையிலையும் எடுத்து 2ஆக பிளந்தீங்கன்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு மசாலிலேருந்து அப்படியே ஆவி வரும். அது டைரெக்டாக சாப்பிட முடியாது, கொஞ்ச நேரம் ஆறணும். ஏன்னா மேல் பகுதி ஆறி இருக்கும், உள்ளே சூடாக இருக்கும். இந்த போண்டாவை நினச்சிக்கோங்க, இதுதான் நான் வாழ்கிற பூமி அப்படின்னு எளிமையாக சொல்லி கொடுத்தார். சரி, அதுக்கு என்ன இப்போது? அதுக்கு இருக்க விஷயம் 1966 இதை படித்தோமா, 1996 நடந்ததை நம்ம தெரிஞ்சுக்கலாம். குன்னூர் ஊட்டிக்கு போகிற வழியில் இருக்குது. அங்கே ஸ்டேன்ஸ் பள்ளின்னு ஒன்று இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு 3 பேர் படிக்கிறாங்க. அவங்க பேர் அகமட் டேனியல் பர்தீன், ரேஷ்பில் அகமட், சாம் அகமட். அந்த 3 பேரும். அந்த அகமது டேனியல் பர்தீன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், ஸ்கூல் முடிஞ்சதும் டியூஷன் சென்டருக்கு போவார். அது எங்கே இருக்குன்னா மவுண்ட் பிளசன்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அங்கே போய் டியூஷன் படிச்சுட்டு வர்ற வழியில் விபி டீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த விபி தெருவில் ஒரு கடையில் போண்டா வித்துட்டு இருப்பாங்க. இந்த பையனுக்கு பஸ்ஸில் போகிறதுக்காக கொடுக்கப்பட்ட காசை நடந்தே போய் மிச்சம் பண்ணி அந்த கடையில் முட்டை போண்டா சாப்பிட்டு வரோம் 1996. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு அவங்க எல்லாம் அமெரிக்கா போயிடுறாங்க. அமெரிக்கா போய் அங்கே இராணுவத்தில் பணிபுரிஞ்சு இப்போ கடைசியாக கப்பலில் ஏதோ பணிபுரிஞ்சிட்ருக்காரு. தற்செயலாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி குன்னூர் வராங்க. குன்னூர் வந்தவுடனே அவருக்கு முதல்ல ஞாபகம் வந்தது சிம்ஸ் பார்க்கோ மற்ற ஐட்டமோ அல்ல, அந்த போண்டா, அந்த முட்டை போண்டா. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த விபி ஸ்ட்ரீட்டில் போய் அந்த கடை இருந்த இடத்த போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு. 29 வருஷம் ஆச்சு, அந்த கடை அங்கே இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, அதே மாதிரி அங்கே இல்லை. ஆனால் முட்டை போண்டா சாப்பிட்டோம், கடை இல்லை அப்படின்னு அவர் போயிடல. அந்த விடாமுயற்சியாக அங்கே போய் அந்த ஏரியாவில் லேசாக அதை பற்றி விசாரிச்சுட்டே இருக்கார். இந்த மாதிரி 96 முட்டை போண்டா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரோ ஒருத்தர் பழைய ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, வயதானவர்கள், அவங்க மூலமாக கண்டுபிடிச்சிடுறார். அந்த முட்டை போண்டா கடை வச்சிருந்தது யாரு அப்படிங்கிறத அழகாக கண்டுபிடிச்சிடுறார். அவங்க சாந்தா சந்திரன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இது கண்டுபிடிக்க உதவுனது அங்கே இருக்கிற மக்களும் ஒரு சமூக சேவையான உஷா பிராங்க்லின் அப்படிங்கிறவங்களும். எப்படியோ அந்த சாந்தா சந்திரனை போய் பார்த்தாச்சு. இப்போ பார்த்த உடனே இந்த மாதிரி முட்டை போண்டா 1996 நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ நல்லா இருந்தது, எனக்கு அதே மாதிரி முட்டை போண்டா இப்போ நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்டிருக்காரு. அந்த அம்மா இப்போ நகர்மன்றத்தில் ஒரு உறுப்பினர், அதாவது கவுன்சிலர். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அட நம்ம 29 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட முட்டை போண்டாவுக்கு இன்னும் ஒருத்தர் நினச்சிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக முட்டை போண்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நல்லா திருப்தியாக சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு என்ன சொல்லியிருக்காரு, அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கே, என்ன உங்கள் கைப்பக்குவம் அப்படின்னு வானலாக பாராட்டியிருக்கார். இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் அமெரிக்கா போயிட்டாங்க. இது சமீபத்தில் பேப்பரில் செய்தி. 96 சாப்பிட்ட முட்டை போண்டா 2025 வரைக்கும் அவருடைய மனசுலையும் நாக்கிலையும் நினைவிலையும் இருந்திருக்கு. அதுதான் நாவில் நடனமாடும் சுவை அப்படின்னு இப்போ விளம்பரம் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண முட்டை போண்டாவை அந்த அளவுக்கு அவர் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா உண்மையிலே பெரிய விஷயம். இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
எது ஒன்றுமே கிடைக்கல, முடியலை, சரியில்லை, ஆகாது, போகாது அப்படின்னு சலிக்காமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா 29 வருஷம் கழித்து எப்போவோ காண போன முட்டை போண்டா கடையை கண்டுபிடிக்கும் போது ஏன் நம்மளால் மற்ற விஷயங்களை ஜெயிக்க முடியாது? சிந்திச்சு பாருங்க. சரியாக வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.